ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு உருளைக்கிழங்கு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இதையும் வேக வச்சு தோல் உரித்து அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு தான் இருக்கும் பெரும்பாலும். அது மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அவிச்சிட்டு காட்டுறேன். குக்கரில் 3 விசில் விட்டுட்டு இறக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கி தோல் உரிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், தோல் உரிச்சாச்சு. இதை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல்.